பொன்னனையாள்ன்ற ஒரு தாசி பெண் இருந்தாங்களாம். எது திருப்புவனத்துல இருந்தாங்களாம். எம்பெருமான் எல்லாம் உள்ள சித்தரா போய் ரசவாதங்கள் செய்யறாரு. ரசவாதம்னா பெண்ணை தொட்டா ஆணாயிருவாங்க, ஆணை தொட்டா பெண்ணாயிருவாங்க. ஒரு சின்ன இரும்ப தொட்டா அது தங்கமாயிரும், தங்கத்தை தொட்டா அது இரும்பாயிரும். அதாவது கையை காலெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு சித்தர் மாதிரி. இப்ப அங்க இருந்து இங்க தகவல் வருது மன்னனுக்கு. சரி கூப்பிடுங்க அந்த சித்தரை. சித்தர் வரமாட்டாரு. நீங்க கோயிலுக்கு வா, என்ன பார்க்க நீ வா அப்படின்றாரு. அப்படியா சரின்னு மன்னனுக்கு கோபம் வந்தது. மன்னனோட பேச்சை மீறின உடனே மன்னன் வரான். நீங்க ரொம்ப பெரிய சித்தரா அப்படின்னு ஆணவத்துடன் கேட்கறான். சித்தர் சிரிக்கிறார். இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? இந்த கரும்பு அந்த கல்யாணைக்கு கொடு. அதே மாதிரி கரும்பை நீட்டுறாரு. அந்த கல்யாணை அதை எடுத்து சாப்பிடுது. அந்த கல்யாணை மன்னன் அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறான், உறைஞ்சிட்டான் மன்னன். இவர் அப்படியே எந்திரிச்சு சிவன் சன்னதிக்குள்ள போயிடுறாரு. மன்னனுக்கு அப்படியே அதிர்ச்சி, என்னடா அது அதிர்ச்சியா அப்படியே ஆயிட்டான். இப்ப அப்புறம் நினைவுக்கு வந்த உடனே இந்த சித்தர் எங்க சிவன் சன்னதிக்குள்ள போனாரு. வீரர்களை கேட்டா கருவறைக்குள்ள போனாரு, ஆளை காணா. அப்பதான் அவனுக்கு புரியுது, எம்பெருமானே என்னுடைய தலக்கணத்தை அடக்கிறதுக்காக வந்திருக்காரு. உலகத்திலே இல்லாத ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா, எந்த ஊர்லயும் வலது கால் ஆடி நடராஜர் கிடையாது. மதுரையில மட்டும்தான் வலது கால் தூக்கி ஆடி இருக்காரு வெள்ளியம்பல நடராஜர். சிதம்பரத்துல கூட இது கிடையாது, வலது கால் தூக்கி ஆடி இருக்காரு. இந்த கோவில்ல 12 கோபுரங்கள் இருக்கு. சின்ன கோபுரம், பெரிய கோபுரம் எல்லாத்தையும் சேர்த்து 12 கோபுரம், 17 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த கோபுரங்களே ரொம்ப பழைய கோபுரம் இந்த கிழக்கு கோபுரம் தான். அம்மன் சுவாமி சன்னதியும் அம்மன் சன்னதியும். மேற்கு கோபுரம் ரொம்ப உயரமான கோபுரம், 170 அடி உயரம் கொண்ட கோபுரம். இந்த கோபுரத்தை கட்டினது யாரு? சிராமலை செம்மந்தி மூர்த்தி செட்டியாரால் கட்டப்பட்டது மேற்கு கோபுரம். அது இவ்வளவு அந்த 1 இன்ச்சு நுட்பம் உள்ள ஒரு சிலைகள். கண்ணு, காது, மூக்கு, உடல், வயிறு எல்லாமே அந்த நுட்பமா செதுக்கி வச்சிருக்கான் அந்த கோபுரத்துல.